சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடிஸ், ரசிக பெருமக்களே, இப்போ பெரும்பாலான மக்கள் உலகளவில் 2 நோய்களிலே மிகவும் அவதி உறுகிறார்கள். இல்லை, என்ன வேடிக்கைன்னா 2 நோயே இல்லை. ஆனா பெரிய பாதகத்தை உருவாக்குகிற காரணியாக இருக்கிற 2 காரணிகள். ஒன்று டயபெட்டிஸ், இன்னொன்று பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் சுகர். சுகரை பற்றி நாம் நிறைய பேசிட்டு இருக்கிறோம், பேசுவோம் இன்னும் தொடர்ந்து. இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷனை பற்றி பேச போகிறோம், ப்ரெஷரை பற்றி. ப்ரெஷர் உடம்புல ஏன் வருகிறது? 2 பிரதான காரணங்கள். நிறைய காரணங்கள் இருக்கிறது, அதில் 2 பிரதான காரணங்கள். ஒன்று மன அழுத்தம். தேவையில்லாமல் மனதில் எப்பொழுதும் ஒரு பரபரப்போடும், டென்ஷனோடும், ஸ்ட்ரெஸ்ஸோடும் இருப்பவர்கள் இந்த குருதி அழலுக்கு ஆளாகிறார். குருதி அழல் என்பது தூய தமிழ்ச்சொல். இரத்த பித்தம் என்பது தமிழ்ச்சொல். இரத்த கொதிப்பு என்பது தமிழ்ச்சொல். இது எதற்குரிய சொல்? பிளட் பிரஷர் என்கின்ற நாம அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேர் வச்சோம், ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் என்கின்ற பேரை சித்தர்களை கையாளவே இல்லை. நாம் என்ன பண்ணோம்? பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம். பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் நாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கையாண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிளட் பிரஷர் என்பது புதிய நோய் அல்ல. காலங்காலமாக எல்லா காலத்திலும் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் பாதித்து கொண்டிருந்தது இந்த பிரஷர், ஹைப்பர் டென்ஷன். இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு நல்ல வழி இருக்கிறதா? கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? முதல்ல ஹைப்பர் டென்ஷன்னா என்னன்னு தெரிந்து கொள்வதிலே ஒன்றை தெரிந்து கொண்டோம், மன அழுத்தம். இன்னொன்று, நாம் உண்ணுகிற உணவில் இருக்கிற கொழுப்பு சத்து இரத்த குழாய்களில் சென்று படிந்து இரத்த குழாய்களினுடைய கொள்ளளவை குறைத்து, நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ், உள்ள போய் படிஞ்ச உடனே அது அப்படியே அளவு குறைஞ்சு போகுது. அப்போ 5.5 லிட்டர் பிளட், 5.5 லிட்டர் கொள்ளளவு உள்ள இரத்த குழாய்களுக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆனால் 5.5 லிட்டர் பிளட் அளவுல குறையறது இல்லை. ஆனால் இரத்த குழாய்கள், இருதயம் மொத்தத்தையும் சேர்த்து இருக்கிற வால்யூம் இருக்குது பாருங்க, அந்த உள்ளே கொழுப்பு சத்து படிவதனாலே குறைந்து போகிறது. இப்போ 5.5 லிட்டருக்கு 5.5 லிட்டர் இருந்தால் இந்த டயாஸ்டோலிக் பிரஷர் நார்மலா இருக்கும். மாறாக அந்த கொள்ளளவு குறைஞ்சு போச்சு, டியூ டு நேரோயிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். என்ன ஆகும்? பிரஷர் கூடும். இப்ப பிளட் பிரஷருக்கு அடிப்படை காரணம் என்ன? 2. இரத்த குழாய்கள் பிளெக்சிபிலிட்டியை இழந்து விடுகின்றன, இரத்த குழாய்களுக்குள்ளே படிமங்கள் படிந்து விடுகின்றன. இன்னொன்று, மன அழுத்தத்தினாலே இரத்த அழுத்தம் கூடுகிறது, குருதி அழல் கூடுகிறது. அப்ப இது 2ஐயும் அதற்குரிய காரணிகளை அகற்றிவிட்டால் அதிலிருந்து நம்ம வெளியே வந்துள்ளலாம். அப்போ அந்த இரத்த குழாய்களிலே படிந்திருப்பதை என்னவென்று சொல்லுகிறாரு? கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு என்ற பெயர்களிலே அழைக்கிறார். நாம் என்ன சொல்லலாம்? குருதி அழலை கூட்டுகிற அழுக்குகள். இந்த அழுக்குகளை அகற்றிவிட்டால் பிளட் பிரஷர் குறைஞ்சு போயிடும். எப்படி அகற்றுவது? முதல் நிலையிலே சித்த மருத்துவம் என்றாலே உணவு, உடற்பயிற்சி, மூலிகைகள். இதான் நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், டயட், ட்ரில் அண்ட் ட்ரக். 3D. என்ன 3D? டயட், ட்ரில் அண்ட் ட்ரக். டயபெட்டிஸை பற்றி சொல்லும் போது 3Dயால 1D அடிங்கன்னு சொல்லுவேன். டயபெட்டிஸ் என்கிற டியை டயட்டு, ட்ரில்லு, ட்ரக்கால அடிங்க. அதான் சிறந்தது. கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதே மாதிரி பிளட் பிரஷரை குறைப்பதற்கு முதல்ல அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு, கழிவுகளை படியாமல் முதலில் தடுக்க வேண்டும். கழிவுகள் எப்படி படிக்கிறது? நாம் உண்ணுகிற உணவால் தானே உள்ள வருது. காத்து மூலமா போயிடுமா? சுவாசிச்சா போயிடுமா? தோல் மூலமா வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வாய் தான். எங்க போனாலும் இந்த வாய் நம்மளை மாட்டி விட்டுடுது. உடல் ரீதியா மாட்டி விடுது, உள ரீதியா மாட்டி விடுது, பிரச்சனையிலையும் மாட்டி விடுது. அதுதானே என்னமோ தெரியல, இந்த வள்ளுவன்
யாகாவாராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு சொல்லிட்டான். அவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். பெருந்தீனிக்காரன் எப்படி பெருத்து கிடக்கிறான் பாரு, சொல்லாலே இழுக்கப்படுகிறான். ஏன் நாவை காக்காமல் விட்டதுன்னு. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிட்டான்னு சொல்லுவான். தேவையில்லாத பேசிட்டு சில பேரால் சும்மா இருக்க முடியாது. எதையாவது நோண்டி விட்டுட்டு நல்லா வாங்கிப்பான். இந்த வாங்கி கட்டுறது பெரும்பாலும் வீட்டில் நடக்கும். அப்ப யாகாவாராயனும் நாகாக்க வள்ளுவ மருத்துவத்துக்கு அதை பொருத்தி காட்டிருக்கிறார். காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, சொல்லால இழுக்கப்பட்டு நீங்கள் கவலை உருவீர்கள், மன அவதி உருவீர்கள். எப்போ நாவை காக்கலன்னா அதானே சார் முடியல. இந்த கண்ணும் மூக்கும் நாக்கும் இந்த நினப்பும் பார்க்காத வரைக்கும் கம்முன்னு இருக்கையா, பார்த்துட்டா முடியலையா. இந்த கட்டுப்பாடை நாம கொண்டு வர வேண்டும். ஆரோக்கியம் தான் முக்கியம். மாத்திரையை முழுங்கி அதனால பிளட் பிரஷரை குறைத்துக் கொள்வது இன்னும் பல பாதங்களை எதிர்காலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அதை பட்டியலிட இது தருணம் இல்லை. என்ன பண்ணணும்? இயற்கையாக குறைக்கணும். என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். அழுக்குகளை அகற்ற வேண்டும். என்ன அழுக்கை அகற்ற வேண்டும்? கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரைக்ளிசரைடு என்கின்ற அழுக்கை அகற்ற வேண்டும். முதல்ல இந்த ரெண்டும் அதிகமாக இருக்கிற உணவை தவிர்க்க வேண்டும். சில பேர் சொல்வார்கள், இந்த பாதாம், பிஸ்தா, வால்நட் இதை சாப்பிட்டாக்க அதில் கொழுப்பு கூட்டிடாது. ஐயா, கூடாது. தைரியமா மனசுல குறிச்சுக்கோங்க, கூடாது. ஏன் கூடாது? அதிலே அடங்கி இருக்கிற கொழுப்பு சேச்சுரேட்டட் ஃபேட் அல்ல, அன்சேச்சுரேட்டட் ஃபேட். அது உடல்ல போய் படிக்கிற கொழுப்பு அல்ல. இப்ப அதனால அளவுக்கு அரம்பா தின்னாக்கா எவ்வளவு சாப்பிடலாம்? அது இந்த தருணத்தில் சொல்லிவிடணும். 4 பாதாம், 4ல இருந்து 6 பிஸ்தா, ஒரே ஒரு வால்நட், இது ஒரு நாளைக்கு போதும். நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். அல்லது கொஞ்சம் பாலோடு சேர்த்து அரைத்து கொஞ்சம் தேனோ இனிப்போ சேர்த்து, சக்கரை நோய் இல்லாதவர்கள் சாப்பிடலாம். சக்கரை நோய் இருந்தால் அப்படியே அரைச்சி இனிப்பு சேர்க்காம சாப்பிடலாம். இது என்ன பண்ணும்? உள்ளே படிந்திருக்கிற சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைக்கும். தான் ரொம்ப முக்கியம். நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது என்னுடைய நண்பர், அவர் பேர் குணசேகரன், இப்போ அவர் யுஎஸ்ல இருக்கார். நிறைய ஆய்வுகளை செய்து நிறைய மருந்துகளை இப்பொழுது அவர் படைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் செய்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடித்தது, நம்ம உடம்பிலே அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டை அதிகமாக சேர்த்தால் அது சேச்சுரேட்டட் ஃபேட்டை வெளியேற்றி விடும். அந்த ஃபார்முலா தான். நீங்க என்ன பண்ணும்? வால்நட் 1, பிஸ்தா 4 அல்லது 6, பாதாம் 4, இதை எடுக்கலாம். கூட ரெசின்ஸ், இந்த உலர் திராட்சை, உலர் பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழம், ஒரு 4-5 உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை சீடோடு எடுத்தால் ரொம்ப நல்லது. அல்லது உலர்ந்த திராட்சை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருவதனாலே சர்க்கரை சத்து கூடாது. தேவையில்லாத பயப்படாதீங்க. இதுல இருக்கிற கொஞ்சம் இனிப்பை கூட நீங்க எரிக்கல, உடல் உழைப்பு இல்லைன்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும். உடல் உழைப்பு தேவை என்று சொல்வது என்ன? இப்ப என்ன பண்றோம்? வேலைக்காக நடந்தோம் அந்த காலத்துல, இப்ப நடக்கிறதுக்காக நடக்கிறான். நடந்தே ஆகணும், வேற வழி இல்லை. அல்லது தேக பயிற்சி செய்ய வேண்டும், அல்லது விளையாட வேண்டும். வயசாகி போச்சுங்க, வயசாகி போய் முடியல, இளம் வயசுல இருந்தே நாம பழக்கி கொள்ளாது போய்விட்டோம். நல்லா இருக்கும் போது எதிர்காலத்துல நல்லா இருக்கிறதுக்கு வேண்டியதான் நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அதிக கொழுப்புள்ள உணவுகளை அகற்ற வேண்டும். எண்ணெய், எந்த எண்ணெயை பயன்படுத்துவது? கடலை எண்ணெயில் கொழுப்பு சத்து அதிகம். தேங்காய் எண்ணெயில் அவ்வளவு அதிகம் இல்லை, ஆனா தேங்காய் எண்ணெயிலும் படிக்கிற கொழுப்பு சத்து இருக்கிறது. ஆனால் நல்லெண்ணெயில அந்த படிக்கிற கொழுப்பு சத்தே இல்லை. ஏன்னா அதுல இருப்பது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதனால்தான் அதுக்கு பேரு நல்லெண்ணெய். என்ன பேர் வச்சிருக்க பாருங்க? கடலையில எடுத்தா கடலை எண்ணெய், தேங்காயில எடுத்தா தேங்காய் எண்ணெய், இலுப்பு கொட்டையில எடுத்தா இலுப்பு எண்ணெய், எள்ளுல எடுத்தா எள்ளெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். அது நல்ல எண்ணெய். உடனே நல்ல எண்ணெய்னா இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிடக்கூடாது. எண்ணெய்
சில பேர் என்ன செய்வார்கள், கொழுப்பு இருக்கிறது குறைக்க வேண்டும் என்று எண்ணெயே அறவே சேர்த்து கொள்ளாமல் போய்விடுவார்கள். அப்போ என்ன ஆகும், நமக்கு அவசியமானது கொலஸ்ட்ரால். குறிப்பாக பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு கொலஸ்ட்ரால் கட்டாயம் தேவை. நரம்பு செல்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கொலஸ்ட்ரால் கட்டாயம் தேவை. இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அதற்கு இழக்கப்பட்ட ஒரு தீங்கு இருக்கிறதே உலகத்தில் வேறு எந்த ஒரு சத்துக்கும் அவ்வளவு தீங்கு இழைக்கப்படவில்லை. ஒரு ஆய்வில் இருந்து ஒரு செய்தியை சொன்னார்கள், இருதய நோய்க்கு காரணம் கொலஸ்ட்ரால் என்று. அதை 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றிக்கொண்டார்கள். கொலஸ்ட்ரால் இஸ் நாட் த காஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் என்று மாற்றிக்கொண்டார்கள். இருந்தாலும் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை கொடுப்பதை, மருந்து கொடுப்பதை நிறுத்துவதில்லை. ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன, கொலஸ்ட்ரால் 300 இருந்தாலும் கூட ஒரு கெடுதியும் வராது. ஆனால் எது கூட இருக்கக்கூடாது, 150க்கு மேலே ட்ரைக்ளிசரைடு போகக்கூடாது. அந்த ட்ரைக்ளிசரைடு இஸ் அ கல்பிரிட். ட்ரைக்ளிசரைடு தான் நமக்கு பெரிய சேதத்தை தருவது. அந்த அழுக்கை தான் அகற்றணும். எப்படி அகற்ற முடியும்? நல்ல கொழுப்பை சேர்த்து கெட்ட கொழுப்பை வெளியேற்றணும். சரி, ஒன்று, எண்ணெயில் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்கள். ஆலிவ் ஆயிலை போட்டு சமைக்கக்கூடாது. ஆலிவ் ஆயிலை மேலே டாப்பிங் ஸ்ப்ரிங்கிள் மேலே போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை பயன்படுத்தணும் சமைத்த உணவில். ஏன்னா வேக வைக்கக்கூடாது. ஸோ இந்த 2 எண்ணெய்களும் சேஃபானது. கடலை எண்ணெயை தவிர்த்து விட்டு அல்லது கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் லாரிக் அமிலம் இருக்கிறது. லாரிக் ஆசிட் தாய்ப்பாலிலும் தேங்காயிலும் மட்டும்தான் இருக்கிறது என்பது அறிவியல் உலகுக்கு சொல்லி இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு. அல்ல சில சொல்லுவார், தேங்காய் பால் சாப்பிட்டா கெடுதி. தேங்காய் பால் சாப்பிட்டா ஒரு கெடுதியும் வராது. அளவாக சாப்பிடணும். தேங்காய் பால்னு சொல்லிட்டு 1 லிட்டர் குடிச்சா, தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு 100 மில்லி தேங்காய் பால். அது என்ன மாதிரி தேங்காய் இருக்கணும், தேங்காயினுடைய அந்த பத்தை இருக்கு பாருங்க, அதனுடைய பின்பக்கத்தில் இருக்கிற தோல் பிரவுன் ஆகாமல் மஞ்சளாக இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தால் அதில் இருந்து எந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டும் நமக்கு வராது, நன்மை தான் கிடைக்கும். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கும் முளை கட்டிய பயிர், பாசிப்பயிறு, நவதானியம், கொண்டக்கடலை, இவைகளெல்லாம் முளை கட்டியதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, நம்ம உடம்புக்கு வேண்டிய அனைத்து உயிர் சத்துக்களும் அதுல இருக்கிறது. அப்ப அது என்ன செய்யும், கொழுப்பு சத்தை, தேவையில்லாத கொழுப்பை வெளியேற்றும். பச்சை காய்கறிகள், சாலட்ஸ் சொல்றேன்ல, அதுல முக்கியமாக 4 காய்கறிகள் நல்ல சாலடாக பயன்படுவீர்கள். 1 குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு. 2 ஆனியன், வெங்காயம். 3 தக்காளி பழம். 4 கேரட். இந்த 4ஐயும் அன்றாடம் சாலடாக சாப்பிட்டு கொண்டு வந்தால் நோய் எதிர்ப்பாற்றலை பெருக்கிக் கொண்டு கெட்ட கொழுப்பை உடலில் இருந்து அகற்றிவிடலாம். முதல்ல என்ன பண்ணணும், கெட்ட கொழுப்பை ஆட் ஆகிறத நிறுத்தணும். அடுத்து கெட்ட கொழுப்பை வெளியேற்ற முறையை பார்க்கணும். அடுத்து பழங்கள். பழங்கள்ல அதிக இனிப்புடைய பழங்களை குறைத்தும் அப்படியே நிறுத்திடப்படாது. அதிக இனிப்புடைய பழங்கள் எது, இந்த முப்பழம், மா, பலா, வாழை, சீத்தாப்பழம், சப்போட்டா பழம். இந்த 5 பழங்களும் அதிக இனிப்புடைய பழங்கள். அதை அளவா எடுத்துக்கணும், கூடுமான அளவுக்கு குறைச்சிக்கணும், இல்லை தவிர்த்துக்கணும். மற்ற பழங்கள் அத்திப்பழம், கொய்யாப்பழம், பேரிக்காய் பழம், நெல்லிக்கனி, நெல்லிக்காய் கனி ஆகாது நெல்லிக்காய், இவைகளை கட்டாயமாக உணவில் சேர்க்க வேண்டும். அன்றாடம் சொன்ன ஆப்பிள் டே டாக்டர் இஸ் அவேன்னு சொல்லுவாங்கல்ல, ஆப்பிளை எடுத்துக்கொள்வது அவ்வளவு நல்லது. அளவாக பேரிக்காய், ஆப்பிள், கொய்யா, மாதுளை, அதனோட கூட பேரிச்சம்பழம், இவைகளெல்லாம் அளவாக சேர்த்து கொண்டால், அளவாகனா என்ன சார், அளவு சொல்லாத அளவு சொல்றீங்க. ஒரு ஆப்பிளை முழுசா சாப்பிடாம ஒரு 4-5 கீத்து ஆப்பிள், ஒரு 4-5 ஸ்லைஸ் கேரட்,
ஒரு 2-3 ஸ்லைஸ் தக்காளி பழம், இதுதான் குறைவாக, நிறைய அளவுக்கு அதிகமாக சேர்க்காமல் குறைவாக சேர்த்து கொண்டால் அந்த கொழுப்பு சத்து கூடுவதற்குரிய அழுக்குகள் உடம்பில் இருந்து அகன்று போய்விடும். இப்போ கொழுப்பு சத்து அகன்றால் குருதி அழல் தானே குறைந்து போய்விடும், பிளட் பிரஷர் தானே குறைஞ்சிடும். இப்போ பிளட் பிரஷருக்கு என்று ஒரே ஒரு தயாரிப்பை மட்டும் நான் சொல்றேன். அது மிகச்சிறந்த தயாரிப்பு. சித்தர்கள் சொல்லி இருக்கிற மிகச்சிறந்த குருதி அழலை குறைக்கிற, இரத்த அழுத்தத்தை குறைக்கிற, இரத்த பித்தத்தை குறைக்கிற ஒரு சிறந்த மூலிகை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது முழுக்க அந்த கழிவை அகற்றிவிடும். 6 மாதம் எடுத்துக்கொண்டால் பிளட் பிரஷர் உறுதியாக சொல்லுகிறேன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். அது என்ன? இப்போ சைவ சமயத்துல, வைணவ சமயத்துல, சாக்த சமயத்துல, இந்த மண்ணில் பேசப்பட்ட இறை வழிபாட்டு சமயங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு மூலிகையை கொடுத்திருப்பார்கள். அம்பாள், சாக்தர்கள் அம்பாள் என்றால் வேப்பிலை, வைணவர்கள் பெருமாள் என்றால் துளசி, சைவர்கள் வில்வம். இந்த 3 மூலிகைகளுக்கும் வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3ஐயும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிற ஆற்றல் உண்டு. அதனால்தான் 3 தெய்வங்களுக்கு 3 மூலிகைகளை கொடுத்தார்கள். வாத நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வாதத்தை உடலில் கூடாமல் சீர் செய்கிற ஆற்றல் வில்வத்துக்கு உண்டு. குருதி அழல் வராமல், பித்த நோய்கள் எல்லாம் வராமல் பித்தத்தை கட்டுப்பாட்டை வைக்கிற ஆற்றல் வேப்பிலைக்கு உண்டு. நோய் எதிர்ப்பாற்றலை தரும், கிருமிகளை நாசம் பண்ணும். இப்ப நம்ம பார்க்கிறோம். கப நோயை வராமல் தடுக்கிற ஆற்றல் துளசிக்கு உண்டு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த 3 மூலிகைகளையும் நாம் கையாள வேண்டும். அதுக்காக 3 கடவுளுக்கு கொடுத்துட்டு, சிவன் கோயிலுக்கு போனா துளசியில வில்வம் இருக்கும், பெருமாள் கோயிலுக்கு போனா தீர்த்தத்தில் துளசி இருக்கும், அம்பாள் கோயிலுக்கு போனா அங்க கொடுக்கிற பிரசாதத்துல வேப்பிலை இருக்கும். ஸோ இந்த 3ம் வாதம், பித்தம், கபத்தை சீர் செய்யும் என்பதற்காக சித்தர்கள் இறை வழிபாட்டோடு சேர்த்தார்கள். சரி, ஆனா இந்த பெருமாளுக்கு துளசி, அம்பாளுக்கு வேப்பிலை, சிவபெருமானுக்கு வில்வம். ஆனா இந்த ஒருத்தருக்கு மட்டும் ஒன்னே கொடுத்துருக்குறாங்களே, விநாயகருக்கு அருகம்புல். இந்த அருகம்புல் ஒண்ணு என்ன பண்ணுமா? வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3ஐயும் சீர் செய்கிற ஆற்றல் அருகம்புல்லுக்கு உண்டு. அதனால்தான் சைவர்களும் வைணவர்களும் அவ்வளவு பெரிய எதிரிகளாக போராட்டம் செய்து கொண்டிருந்தாலும் சைவ தலத்திலும் விநாயகர் சிலை இருக்கும், பெருமாள் கோவிலையும் விநாயகர் சிலை இருக்கும், ஆஞ்சநேயர் கோவிலையும் விநாயகர் சிலை இருக்கும், தனியாகவும் விநாயகர் சிலை இருக்கும். விநாயகரை சைவம், வைணவம், சாக்தம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் விநாயகருக்கு ஒற்றை மூலிகை அருகம்புல். வாதம், பித்தம், கபம் 3ஐயும் சரி செய். அருகம்புல் வாத பித்தம் ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும். அருகம்புல் வாதம், பித்தம், ஐயமோடு ஈழை சிறுக அறுக்கும். இன்னும் செப்பில் அறிவு தரும். கண்ணோயோடு தலைநோய், கண் புகையில் இரத்த பித்தம், முன்னோய் ஒழிக்கும் முறை தெரி சொல்ற. முன்னோய் ஒழிக்கும் முறை எவ்வளவு பெரிய அருமையான ஆங்கில சொல்லுடைய மொழிபெயர்ப்பு அங்க இருக்குது பாத்தீங்களா? பிரிவென்டிவ் மெடிசன். இந்த பிரிவென்டிவ்ங்கிறதுக்கு தேரையர் எப்படி கையாளுறார்? முன் நோய் ஒழிக்கும் முறை. நோய் வருவதற்கு முன் அதை வராமல் ஒழிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதுதான் அருகம்புல்னு சொல்றார். இந்த அருகம்புல்லை எப்படி சாப்பிடணும்? அருகம்புல் என்ன பண்ணணும்? அருகம்புல் வாதம், பித்தம், ஐயம். வாதம், பித்தம், கபம் இதை 3ஐயும் அதனுடைய சரியான அளவிலே எங்க செய்யும். இன்னும் செப்பில் அறிவு தரும், கூர்மையான அறிவு தரும். அதனாலதான் வேதத்தை எழுதுவதற்கு விநாயக பெருமானை தேர்ந்தார்கள். வேதம் எழுதுகிற போது எழுத்தாணி பிழையாகிவிட்டது, உடனே தன்னுடைய மறுப்பிலே ஒன்றை உடைத்து எழுது. எல்லாம் கதை, ஆனா அதுல கருத்து இருக்கிறது. நான் விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தை செய்கிறதுன்னா அதை விநாயகனைத்தான் நாம் முதல் கடவுளாக கொள்ள வேண்டும். செப்பில் அறிவு தரும், கண் நோய்களை போக்கும், தலைநோயை போக்கும். ஏன்னா பிரஷர் வந்தா என்ன வரும்? தலைவலி வரும். கண் நோயோட தலைநோய், கண் புகையில் இரத்த பித்தம்,
முன்னோய் ஒழிக்கும் முறை. எந்த நோயும் வராமல் தடுக்கும். இப்ப எப்படி சாப்பிடணும்? அருகம்புல் ஒரு கைப்பிடி, மிளகு 4, சீரகம் 1/2 தேக்கரண்டி. இதை ஒன்றாக சேர்த்து மிக்சியில் போட்டு தண்ணீர் சேர்த்து அரைத்து வடிகட்டி அந்த சாறை ஒரு 100ல் இருந்து 150 மில்லி வெறும் வயிற்றில் அன்றாடம் காலையில் சாப்பிடுங்கள். இந்த குருதி அழலுக்கு, இரத்த பித்தத்துக்கு காரணமாக இருக்கிற உள்ளே படிந்திருக்கிற கொழுப்பு அழுக்குகளை எல்லாம் இது மலத்தோடு சேர்த்து அகற்றிவிடும். அருகம்புல் சாரை குடிக்கிறது எப்படி குடிக்கிறது? வெறும் அருகம்புல்லை போட்டு அரைச்சு குடிக்கப்படாது. இது எங்க கிடைக்கும்? பெரிய அலைய வேண்டியது. எல்லா ஊர்லயும் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அருகம்புல் விற்கிறது, அங்க வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இந்த கொரியன் கிராஸையும் ஆஸ்திரேலியன் கிராஸையும் அருகம்புல்னு கொண்டு வந்து வித்துருவாங்க. நம்ம அருகம்புல்லா என்று பார்த்து பெர்முடா கிராஸ்ன்னு பேர். அதுக்கு அந்த அருகம்புல் ஒரிஜினல் அருகம்புல்லை வாங்கி அந்த அருகம்புல்லில் இப்படி ஜூஸ் போட்டு சாப்பிட்டால் 6 மாதம், 1 வருடம் கூட சாப்பிடுங்களா. அதில் என்ன? அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடல் இளைக்கும், உடல் பருமன் குறையும், இரத்த குழாய்களை படிந்திருக்கிற கொழுப்பு அகலும், குருதி அழல் தானே கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும்? உடனே நான் சாப்பிட்டு இருக்கிற ஆங்கில மருந்துகளை எல்லாம் நிறுத்திடுவேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிற மூலிகைகளை எல்லாம் நிறுத்திடுவேன். அப்படி அல்ல. எந்த மருந்து எடுத்துக்கொள்ளுகிறீர்களோ அதை எடுத்துக்கொண்டே, இந்த மருந்து எடுக்க ஆரம்பிக்கலன்னா பயப்படவே வேணாம், இதை எடுக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இதை சாப்பிட்டு உங்களுடைய குருதி அழலை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து குருதியில இருக்க அழுக்குகளை எல்லாம் அகற்றி தமிழ் கூறும் நல்லுலகம் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.